ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்மகாலஜியில் ஒரு முக்கியமான டாபிக் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸில் நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி பார்ப்போம். லைக் இந்த செடேட்டிவ் ஹிப்னாட்டிக், ஆன்டி கன்வல்சன்ட், ஆன்டி சைக்கோட்டிக்ஸ், ஆன்டி டிப்ரெசன்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் பார்ப்போம். ஆனால் அதே ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸில் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இதில் வந்து நம்ம காமனாக வந்து ரெண்டு ஆல்கஹால் பற்றி படிப்போம். ஒன்று எத்தனால், இன்னொன்று மெத்தனால். ஸோ இதை பற்றி வந்து நம்ம நிறைய அந்தளவுக்கு அதிகமாகவும் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மகாலஜி ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆல்கஹால் பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா பேசிக்காக ஆல்கஹால் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். லைக் ஆல்கஹால் வந்து ஈஸியாக தீப்பற்றிக்கும். அப்புறம் இதை வந்து போதைப் பொருட்கள், அதாவது போதைப் பொருட்கள்னு இல்லை, லைக் ஜென்ரலாக வந்து குடிபானம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ஆல்கஹால் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து யூஸ் பண்ணுறது எத்தனால், மெத்தனால் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன் அப்படிங்கிறதும் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக்காக தெரியும். இதை தவிர ஒரு சில பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆல்கஹால் வந்து ஆன்டிசெப்டிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதை தாண்டி ஆல்கஹாலுக்குன்னு வந்து எப்படி நம்ம ட்ரக்ஸை பற்றிலாம் படிக்கும்போது லைக் ஸ்கின்னில் என்ன ஆக்ஷன், லிவரில் என்ன ஆக்ஷன், அந்த மாதிரிலாம் நம்ம தனித்தனியாக படிக்கிறோமோ ஒவ்வொரு ட்ரக்ஸுக்கும், அதே மாதிரி இந்த ஆல்கஹாலுக்கும் வந்து ஒரு சில இடங்களில் தனித்தனி ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ லெட்ஸ் பிகின் வித் த ஃபஸ்ட்டு வந்து நம்ம எத்தனால் பற்றி பார்க்கலாம். எத்தனாலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மெத்தனாலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மெத்தில் ஆல்கஹால். இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கம்பேரிசன்லேயே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். லைக் ரெண்டும் எப்படி வேறுபடுது, ஏன் எத்தனால் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எத்தனால் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு எத்தனாலோட பேசிக்கான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கலர்லெஸ் லிக்விட். ஸோ இது வந்து இந்த லிக்விடுக்கு, அதாவது எத்தனாலுக்கு எந்த ஒரு கலரும் கிடையாது. அப்புறம் இது வந்து இன்ஃப்ளேமபிள் லிக்விட், அதாவது ஈஸியாக வந்து தீப்பற்றிக்கக்கூடிய லிக்விடு. ஸோ ஆல்கஹால்னாலே அது வந்து ஈஸியாக தீப்பற்றிக்குங்கிறது காமன் எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இது வந்து வாலடைல் லிக்விட். ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய எத்தனால், மெத்தனால் ரெண்டுமே வந்து வாலடைல் லிக்விட், அதாவது ஆவியாகக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ ஆல்கஹாலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து தானாகவே எவாபரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி வெளியே போயிடும். ஸோ இதனால தான் பாட்டிலை வந்து ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணி தான் வந்து அதை பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு ரீசன். இது வந்து அதோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் இந்த எத்தனாலுக்கும் மெத்தனாலுக்கும் இன்னொரு சின்ன வித்தியாசம் இருக்குது. எத்தனால் பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர்ஸ், அதாவது சுகரை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறது மூலிமா எத்தனால் கிடைக்கும். இதுவே மெத்தனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் மூலிமா அதை எடுக்க முடியாது. மெத்தனால் உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ்லேருந்து கிடைக்கும். ஈவன் இது வந்து நம்ம ஒரு மூவியில் கூட கேள்விப்பட்டிருப்போம். தமிழ் மூவி தான், தமிழுக்கு என் ஒன்றே எழுத்தும்னு ஒரு மூவி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஹீரோ, அதாவது அந்த மூவியோட ஹீரோ யார், நக்குல். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மெத்தனால் கேஸை வந்து எடுக்கிறதுக்காக, மெத்தனாலா இல்லை மெத்தீன் ஏதோ ஒரு கேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐ திங்க் மீத்தேன்னு நினைக்கிறேன். பட் மெத்தனாலும் வந்து அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சோர்ஸ்ன்னு தான் கிடைக்குது. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ். இதை தவிர எத்தனால் பார்த்திங்கன்னா காமனாக இந்த பீவரேஜஸில் வந்து பார்க்க முடியும். லைக் இந்த ஆல்கஹால் கண்டென்ட்ஸ் கொண்ட பீவரேஜ் இருக்கு இல்லையா, லைக் இந்த குடிபானங்கள்னு சொல்கிற இந்த பியர் வெரைட்டி, விஸ்கி, வோட்கா, அந்த மாதிரி வெரைட்டிஸில் ஆல்கஹாலோட கண்டென்ட் வந்து வேறுபடும். ஆனால் ஆல்கஹால், அதாவது எத்தனால் அப்படிங்கிறது அதில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மெத்தனால் வந்து யூஸ்வலாக ஆட் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக இல்லை, சுத்தமாகவே ஆட் பண்ண மாட்டாங்க. எத்தனால் மட்டும்தான் இந்த ஆல்கஹாலிக் பெவரேஜஸில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது. 4%லேருந்து 55% வரைக்கும் ஆல்கஹால் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதில் இந்த பியர் அந்த வெரைட்டியில் பார்த்திங்கன்னா 4%, 5% இல்லை 7% வரைக்கும் இருக்கும். பட் மீதி இருக்கக்கூடிய இந்த விஸ்கி இல்லை ரம் அந்த மாதிரி வெரைட்டிஸில் போக போக ஆல்கஹால் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது பெவரேஜஸில் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்காக எத்தனாலோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம ஃபார்மகாலஜிக்குள்ளார போகலாம். ஸோ ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் எத்தனால், அதாவது நம்ம எப்படி வந்து இப்போ ஒரு ட்ரக் இருக்குன்னா அது வந்து ஸ்கின்னில் போடும்போது இந்த ஆக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி இப்போ நம்ம ஆல்கஹால் பற்றி பார்க்கலாம், எத்தனால் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஆக்ஷன்ஸ், அதாவது ஆல்கஹால் வந்து இப்போ நம்ம ஸ்கின்னோட
இல்லை நம்ம பாடியோட மேற்பரப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணிச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எத்தனால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன, எவாப்ரேட் ஆகும், அதாவது வாலடைல். ஸோ இது வந்து டாப்பிக்கல் அப்ளிகேஷனில் எத்தனால் வந்து அதாவது நம்ம ஸ்கின் மேலே அப்ளை பண்ணும்போது ஈஸியாக எவாப்ரேட் ஆகும். அப்படி எவாப்ரேட் ஆகிறதுனால ஒரு கூலிங் சென்சேஷன் வந்து உண்டாகும் நம்மளோட ஸ்கின் மேலே. இப்போ ஸ்கின்னோட அந்த மேற்பகுதியில் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஆல்கஹால் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே போகும். அப்படி போகும்போது நம்ம ஸ்கின்னை விட்டு அதை லீவ் பண்ணுறதுனால ஒரு கூலிங் எஃபெக்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லோக்கல் ஆக்ஷனில் வரும். இதை தவிர இந்த எத்தனாலுக்கு ஒரு 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று ருபேஃபேஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கவுண்டர் இரிட்டன்ட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருபேஃபேஷியன்ட் அப்படின்னா இதை வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல ரெட்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ரெட்னஸ் கொடுக்கறதுனால இதை வந்து ருபேஃபேஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரூபி அப்படின்னா அது வந்து ரெட்டை குறிக்கிறது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸஸில் வந்து இதை அப்ளை பண்ணுறது மூலிமா அந்த இடத்த வந்து சிவக்க வைக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுக்கு அடுத்தது வந்து கவுண்டர் இரிட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கவுண்டர் இரிட்டன்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து இச்சிங் சென்சேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிவியரான இச்சிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்கஹாலை வந்து அந்த இடத்துல தடவும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்கஹால் வந்து ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும். ஆனால் அந்த இரிட்டேஷன் வந்து மைல்டாக மேலோட்டமாக இருக்கும். ஸோ அந்த இரிட்டேஷன் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இரிட்டேஷன் வந்து அதை வந்து ஓவர்லேப் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் கவுண்டர் இரிட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூபிஃபேஷியன்ட் அண்ட் கவுண்டர் இரிட்டன்ட் இந்த 2 ப்ராப்பர்ட்டி எத்தனாலுக்கு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். இதை தவிர ஆல்கஹாலுக்கு அதாவது எத்தனாலுக்கு இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. தட் இஸ் ஆஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி. ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா என்னென்னா, இதை ஸ்கின் மேலே அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து ஹார்டன் பண்ணும், அதாவது இறுக வைக்கும். அப்படி இருக்கிறது எதனால் நடக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ். அதாவது ஸ்கின்னோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரிசிபிடேட் பண்ணும். அதனால் ஸ்கின் வந்து டைட்னிங் ஆகும். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பின்னாடி யூஸ்லேயும் வந்து வரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லோக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ ஆல்கஹால் வந்து கூலிங் எஃபெக்ட் வந்து உருவாக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்புறம் ருபேஃபேஷியன்ட், கவுண்டர் இரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை தவிர இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது லோக்கல் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும். அது என்ன அப்படின்னா ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆல்கஹால் பார்த்திங்கன்னா 70% யூஸ் பண்ணும்போது எக்ஸலண்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் 70ல் நிற்கிது, 80 போகாதா, 90 கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. 70க்கு மேலே போச்சுன்னா அதோட எஃபெக்ட் அதாவது அதோட எஃபிகசி வந்து கம்மியாகும். 70 தான் வந்து ஆப்டிமல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எத்தனால். ஸோ ஆன்டிசெப்டிக்காக 70% ஆல்கஹால் வந்து மேக்ஸிமம் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து லோக்கல் ஆக்ஷன்ஸ். இதுக்கு அடுத்தது நம்ம ஆக்ஷன்ஸ் ஆன் சிஎன்எஸ் பற்றி பார்க்கலாம். சிஎன்எஸில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனால் கொடுத்தாங்க அப்படின்னா சிஎன்எஸ் வந்து டிப்ரெஷன் ஆகும். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷனும் ஆகும். இந்த 2 விஷயம் நோட் பண்ணிக்கணும், சிஎன்எஸ் டிப்ரெஷன், ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன். இதை தவிர அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஆல்கஹால் வந்து ஸ்மால் டோஸ், மீடியம் டோஸ், இல்லை மாடரேட் டோஸ், அப்புறம் ஹை டோஸ்ன்னு சொல்லி பிரிக்கலாம். இதில் லோ டோஸ் கொடுக்கும்போது பெரிய ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லோ டோஸ் கொடுக்கும்போது யூஃபோரியா அப்படிங்கிற ஒரு குட் சென்சேஷன் வந்து நமக்கு உண்டாகும். இதை தவிர வந்து லோ டோஸ் வந்து அப்படைசராக கொடுப்பாங்க, அதாவது பசி தூண்டக்கூடிய தன்மை கொண்டது. அண்ட் இதை தாண்டி ஆங்ஸைட்டியிலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆல்கஹால் வந்து ஒரு ஸ்மாலர் அமௌண்ட்ஸில் எடுத்துக்கும் போது ஒரு ஃப்ரீயான ஒரு ரிலாக்ஸ்டு சென்சேஷன் வந்து கிடைக்கும். இதனால தான் ஆல்கஹாலை வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. இது வந்து ஸ்மாலர் அமௌண்ட்ஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்கும். இன்கேஸ் இதுவே வந்து மாடரேட் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹாலுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அதாவது மாடரேட்னால் வந்து ஒரு சின்ன அளவை தாண்டி ஒரு கொஞ்சம் அதிகப்படியான அளவு வந்து உட்கொள்ளும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, மாடரேட் டோசஸ் எடுக்கும்போது மசில் கோஆர்டினேஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது, இம்பேர்டு மசில் கோஆர்டினேஷன் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், அதாவது விஷுவல் ஆக்டிவிட்டி வந்து ப்ராப்பராக இருக்காது. இந்த மாதிரி வந்து விஷுவல் கோஆர்டினேஷன் ப்ராப்பராக இல்லாதனாலையும் மசில் இன்கோஆர்டினேஷன்னாலையும் என்ன ஆகும் அப்படின்னா, டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். இதனால தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஏன்னா குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டும்போது மசில் கோஆர்டினேஷனும் இருக்காது. மசில் கோஆர்டினேஷன் இருந்தால் தான் பைக்கும் சரி கார் எதுவாக இருந்தாலும் சரி மசில் கோஆர்டினேஷன் வந்து மஸ்ட்டு. அதை தவிர விஷுவல் கோஆர்டினேஷனும் விஷுவல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே ஆல்கஹால்னால டிஸ்டர்ப் ஆகும்போது தான் டிரைவிங் வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. அதனால தான் டிரைவிங் வந்து ஷுட் பி அவாய்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மாடரேட், அதாவது மீடியமான டோஸ் எடுத்துட்டாலே இது ஏற்படும். இதுக்கு அடுத்தது இன்கேஸ்
டோஸ் வந்து அதிகமாக போயிடுச்சு, ஹையர் டோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சிஎன்எஸ் வந்து ரொம்ப பிளாக்கேட் ஆகும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மென்டல் க்ளவுடிங்னு சொல்லுவாங்க. அதாவது சரியாக யோசிக்க முடியாமல் ஏதோ நம்மளோட மூளையில் ஏதோ போட்டு அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ மென்டல் க்ளவுடிங். அப்புறம் வந்து இம்பேர்டு ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட்னால் வந்து இப்போ நம்ம ஒரு வண்டி ஓட்டும்போது அந்த வண்டி எப்போ கிராஸ் பண்ணோம், இல்லை இவங்க வந்து நம்மளை இடிக்கிற மாதிரி வருவாங்களா, இல்லை மூவ் பண்ணி போகிறாங்களா, இல்லை ஒரு வெஹிக்கிள் முன்னாடி வரும்போது அதை கிராஸ் பண்ணி கரெக்டாக போகிறது, இது எல்லாமே நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் பேசிஸ் தான். அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து பாதிக்கப்படும். இதை தவிர வந்து ட்ரௌசினஸ், ஸோ அரை தூக்க நிலை, கிட்டத்தட்ட தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் லாஸ் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இதனால தான் அவங்க வந்து நிறைய பேசுவாங்க. லைக் நார்மலாக கம்மியாக பேசுகிறவங்க கூட குடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. அதுக்கு காரணமும் இந்த ஆல்கஹால் வந்து கொஞ்சம் ஹையர் டோஸில் போகும்போது லாஸ் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் டோசஸ். இன்கேஸ் இந்த ஹையர் டோஸ் இன்னும் அதிகமாக போச்சு அப்படின்னா ஸ்டூப்பர் அப்படிங்கிற கண்டிஷனும் கோமாவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரொம்ப அதிகமான டோஸ் போச்சுன்னா இதில் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷனுங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அதனால் டெத் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டோஸ் ரொம்ப எக்ஸிட் ஆச்சுன்னா ரெஸ்பிரேஷன் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். அதனால் டெத் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டோஸ் வந்து லோ டோஸ்லேருந்து மாடரேட்டாக இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஹை டோஸுக்கு போகும்போதும் இல்லை ஓவராக ஹை டோஸ்க்கு போகும்போதும் ஸ்டூப்பருங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷன் இன் எபிலிப்சி. ஸோ ஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை கோமாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை டெத் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் சிஎன்எஸ்ல ஏற்படக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். இதை தவிர இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எபிலிப்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி எபிலிப்சி ஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ஆல்கஹால் எடுத்துக்கும் போது அந்த ஃபிட்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 1 இயரில் ஒரு 2 நாள் தான் எபிலிப்சி வந்திருக்கும். ஆனால் இந்த ஆனால் ஆல்கஹால் வந்து அவங்க ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகிடும். 1 இயரில் 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ஆல்கஹால் எடுக்கக்கூடிய பீரியடில் 1 இயரில் 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிட்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆல்கஹால் எடுத்துக்கும் போது. இது வந்து எபிலிப்சி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸில் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா. இதை தவிர இன்னொரு பாயிண்ட் வந்து லாங் டேர்மாக ஆல்கஹால் வந்து எடுத்துக்கும் போது டாலரன்ஸ் வந்து டெவலப் ஆகும். டாலரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது ஃபார்மகாலஜி டேர்ம்ஸில் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிமினைஸ்டு ரெஸ்பான்ஸ் டு எ ட்ரக் ஆஃப்டர் அ ப்ரொலாங்டு பீரியட். அதாவது ஒரு ட்ரக்கை வந்து ப்ரொலாங் பீரியட் எடுத்துக்கும் போது அதோட ஆக்டிவிட்டி வந்து டிமினிஷ் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும், இல்லை அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டாலும் ஆக்டிவிட்டி இருக்காது. அதை தான் வந்து டிமினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஆல்கஹாலில் ஏற்படும். ஸோ ஓவரால் இதுதான் வந்து ட்ரக்ஸ், இதுதான் வந்து ஆக்ஷன்ஸ் ஆன் சிஎன்எஸ். இதுக்கு அடுத்தது ஆக்ஷன்ஸ் ஆன் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், சிவிஎஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சிவிஎஸில் வந்து ஸ்மால் டோசஸ் எடுக்கும்போது வேசோ டைலேஷன் ஏற்படும். வேசோ டைலேஷன் அப்படின்னா வேசோனா பிளட் வெசல். ஸோ பிளட் வெசல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும், அதனால் ஹைப்போ டென்ஷன் அதாவது பிபி வந்து கம்மியாகும். இதை தவிர இந்த வேசோ டைலேஷன் ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளஷிங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் அப்புறம் ஒரு வார்மிங் எஃபெக்டும் வந்து கிடைக்கும். ஃப்ளஷிங்னா வந்து அந்த பகுதி வந்து சிவந்து காணப்படுறதுக்கு பேர் ஃப்ளஷிங்னு சொல்லுவாங்க. வார்ம் சென்சேஷன் அப்படின்னா ஒரு சூடான ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். லைக் நம்மளோட ஸ்டொமக் பகுதியில் இல்லை நம்மளோட ஸ்கின் மேலே வந்து ஒரு சூடான ஒரு உணர்வு வந்து உண்டாகும். இதுக்கு காரணம் வந்து வேசோ டைலேஷன், அதாவது பிளட் வெசல் வந்து ரிலாக்ஸ் ஆகிறது. இதை தவிர இது வந்து ஸ்மால் டோஸ் கொடுத்தா வேசோ டைலேஷன், ஹையர் டோஸ் லார்ஜ் டோஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்போடென்ஷன். ஸோ பிபி வந்து ரொம்ப கம்மியாகும். இதுக்கு காரணம் வந்து வேசோ டைலேஷனும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். அது இல்லாமல் மயோகார்டியம் வந்து டிப்ரெஸ் ஆகும், வேசோ மோட்டார் சென்டரும் வந்து டிப்ரெஸ் ஆகுது. இந்த 2 ப்ராப்பர்ட்டினால ஹைப்போடென்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் தீஸ் ஆர் த ஆக்ஷன்ஸ் ஆன் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இதுக்கு அடுத்தது வந்து ஆக்ஷன்ஸ் ஆன் ஜிஐடி, அதாவது நம்மளோட ஸ்டொமக் இன்டெஸ்டைன். இந்த பகுதிகளில் என்ன ஆக்ஷன்ஸ் வந்து எத்தனால் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹாலோட ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி என்னென்னா இட் இஸ் அன் அப்படைசர், அதாவது அப்படைட் ஸ்டிமுலண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பசியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டது. இப்போது நம்ம நிறைய மூவிஸில் இல்லை ஒரு சில சிட்டிஸில் கூட காமனாக ஒரு சிலர் இதை பண்ணுவாங்க. இல்லை பெரிய ரெஸ்டாரண்ட் போனால் கூட ஆல்கஹால் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ ஆல்கஹாலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்கஹால் எடுத்துக்கும் போது அந்த அப்படைசிங், அதாவது அப்படைட் நம்மளோட பசி உணர்வு வந்து அதிகமாகும். அதனால் இதை வந்து அப்படைசராக கொடுக்குறாங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆல்கஹால் குடித்தாங்கன்னா அந்த பசி அதிகமாகிறதுனால உணவு வந்து அதிகமாக உட்கொள்ள முடியும்.
ஸோ இதனால் இது வந்து ஒரு அப்படைசராக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஆல்கஹால் நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆல்கஹால் இஸ் அன் இரிட்டன்ட் ஆஃப் ஜிஐடி. ஸோ நம்ம ஜிஐடியை வந்து இரிட்டேட் பண்ணி அங்கே ஆசிட் செக்ரீஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி நம்மளோட பசி உணர்வு வந்து அதிகமாகுது. அண்ட் இதை தவிர ஸ்டொமக்லேயும் வந்து இது வேசோடைலேஷன் பண்ணி வார்ம் சென்சேஷன் வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வார்ம் சென்சேஷன் வரதுனால இதில் ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. அது நான் பின்னாடி சொல்கிறேன், அடுத்த பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன். இதை தவிர ஜிஐடியில் இன்னொரு முக்கியமான ஆக்ஷன் வந்து ரொம்ப ப்ரொலாங்டு பீரியடுக்கு 6 மந்த் இல்லை 1 இயர் அந்த மாதிரி கண்டினியூஸாக எடுக்கும்போது ஆசிட் செக்ரீஷன் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் அல்சர் வந்து டெவலப் ஆகலாம். ஸோ பெப்டிக் அல்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது when you are taking ethanol for a long period. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் வித் ஆல்கஹால், அல்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிஐடியில் இவ்வளோ தான் ஆக்ஷன்ஸ். இதுக்கு அடுத்தது லிவர். ஸோ லிவரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மாடரேட் அமௌண்ட்ஸ் எடுத்துக்கும் போது ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஆனால் டோஸ் அதிகமாகவோ இல்லை க்ரானிக் பீரியட், அதாவது ரொம்ப நாட்களாக ஆல்கஹால் ரெகுலராக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் லிவர் பாதிப்புங்கிறது மஸ்ட், அது வந்து கண்டிப்பாக ஏற்படும். நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு ஆல்கஹால்னால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆர்கன் வந்து லிவர். ஸோ க்ரானிக் ஆல்கஹாலிசம் இருந்தால் இந்த ஆல்கஹால் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா லிவரில் போய் ஃபேட் வந்து அக்குமுலேட் ஆகும். நார்மலாக லிவரில் வந்து ஃபேட் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் ஆல்கஹால் எடுத்துக்கும் போது ஃபேட் வந்து அதிகமாக போய் லிவரில் அக்குமுலேட் ஆகும், அதாவது அதிகமாக தங்கிடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஹெப்பாட்டோ மெகலி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஹெப்பாட்டோனா லிவர், மெகலினா பெருசாகிறது. ஸோ இதை தான் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதாவது லிவர் வந்து அதோட அளவை விட பெருசாக காணப்படும். ஸோ இதை வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லிவர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ஏற்படும். அதுக்கப்புறம் இதை தவிர லிவரில் ஏற்படக்கூடிய சீரியஸான டிசார்டரான லிவர் சிர்ரோசிஸ், அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா லிவர் சிர்ரோசிஸ் ஏற்படும். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த காமன் ரீசன் ஃபார் டெத். லிவர் சிர்ரோசிஸ் ஏற்பட்டு கூட நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் க்ரானிக் ஆல்கஹாலிசம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ் ஆன் லிவர். இதுக்கு அடுத்தது அதர் ஆக்ஷன்ஸ். வேறு என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் அது ஆல்கஹால் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லோ டோஸ் எடுத்துக்கும் போது ஆல்கஹாலில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னென்னா பாடியில் இருக்கக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் அதிகமாகும், பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாகும். குட் கொலஸ்ட்ரால்னால் இது ஹெச்டிஎல், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அது அதிகமாகும். பேட் கொலஸ்ட்ரால்னால் எல்டிஎல், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், இதோட லெவல் கம்மியாகும். இது வந்து ஆல்கஹால் லோ டோஸில் எடுத்துக்கும் போது இந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இதை தவிர ஆல்கஹாலுக்கு வந்து டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஆல்கஹால் நிறைய குடித்தாங்கன்னா அவங்க நிறைய வந்து யூரினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் ஆல்கஹாலுக்கு வந்து டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி நேச்சுரலாக இருக்குது. இதை தவிர இந்த டயூரிசிஸ்க்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. ஏடிஹெச், வேசோப்ரெசின் செக்ரீஷனை கம்மி பண்ணும். வேசோப்ரெசின் என்ன பண்ணும்? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ அதோட லெவலை இது கம்மி பண்ணுறது மூலிமா டயூரிசிஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் ஆல்கஹாலுக்கு டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா ஆல்கஹால் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோலேட் மெட்டபாலிசமில் போய் இன்டர்ஃபியர் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணும். ஸோ ஃபோலேட் மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா ஆர்பிசி கவுண்ட் வந்து ப்ராப்பராக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அனிமியா வந்து டெவலப் ஆகும். அப்படி ஃபோலேட்னால் டெவலப் ஆகக்கூடிய அனிமியாவுக்கு ஒரு பேர் இருக்குது, மெகலோபிளாஸ்டிக் அனிமியா. ஸோ ஆல்கஹால் வந்து நிறைய கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மெகலோபிளாஸ்டிக் அனிமியா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஜிஐடியில் இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு வார்ம் சென்சேஷன் கிடைக்கும். லைக் ஸ்கின் ஃபுல்லாக வந்து ஒரு வார்மான ஒரு சூடான ஒரு சென்சேஷன் கிடைக்கும். இதனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் ஒரு வார்மான சென்சேஷன் கிடைக்கும். ஸோ கோல்டு கண்டிஷனில் இருக்கும்போது வார்ம் சென்சேஷன் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு சிலர் ஆல்கஹால் எடுத்துப்பாங்க. ஆனால் அப்படி ஆக்சுவலாக எடுக்கக்கூடாது. அது ஏன் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுற அந்த வார்ம் சென்சேஷன் வந்து நார்மலாக ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறதுனால ஏற்படுற வார்ம் சென்சேஷன் கிடையாது. வேசோ டைலேஷன், அதாவது பிளட் வெசல் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அப்படி ரிலாக்ஸ் ஆகிறதுனால கிடைக்கக்கூடிய வார்ம் சென்சேஷன். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா பிபி வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைப்போடென்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் இந்த வார்ம் சென்சேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது. அதனால் கோல்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கவங்க இல்லை ரொம்ப குளிராக இருக்கும்போது குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். பிபி ரொம்ப கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, இப்போ நம்ம ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது ஃபார்மகோகைனெடிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்கஹால், அதாவது நம்ம பார்க்குறது வந்து எத்தனால். இதே மாதிரி மெத்தனாலுக்கும் நான் சொல்கிறேன் கம்பேரிட்டிவ்லி. ஃபஸ்ட்டு எத்தனால் வந்து எப்படி மெட்டபாலைஸ் ஆகுது, இதோட ஃபார்மகோகைனெடிக்ஸ் பார்க்கலாம். ஸோ எத்தனால் வந்து ரேப்பிட்லி அப்சார்ப்டு ஃப்ரம் ஸ்டொமக்.
ஸ்டொமக்லேருந்து ரேப்பிடாக அப்சார்ப்ஷன் ஆகி பிளட் சர்க்குலேஷனை ரீச் பண்ணிடும். ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 2 என்சைம்ஸ் வந்து ஆல்கஹாலை மெட்டபாலைஸ் பண்ணோம். அண்ட் மெட்டபாலிசம் எங்கே நடக்கும் அப்படின்னா லிவர். அதனால தான் லிவரில் மேஜரான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. ஸோ மெட்டபாலைஸ் பண்ணுறது 2 என்சைம். அதில் ஃபஸ்ட் என்சைம் வந்து ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் வந்து ஆல்கஹாலை அசிட்டால்டிஹைடாக மாற்றும். இதுக்கு அடுத்தது 2வது என்சைம், தட் இஸ் ஆல்டிஹைட் டீஹைட்ரஜனேஸ். இது வந்து அசிட்டால்டிஹைடை அசிட்டேட்டாக மாற்றும். இந்த அசிட்டேட் அப்படிங்கிறது வந்து நான் டாக்ஸிக் மெட்டபாலைட். ஸோ இது வந்து பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாது. பட் ஆல்கஹால் வந்து அசிட்டால்டிஹைடாக மாறி அசிட்டேட்டாக மாறினா தான் அந்த டாக்ஸிக் தன்மை வந்து இல்லாமல் போகும். இன்கேஸ் ஆல்கஹால் அசிட்டால்டிஹைடாக மாறி அப்படியே ஸ்டே ஆகிடுச்சுன்னா நம்ம பாடியில் நிறைய டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இது நம்ம மெட்டபாலிசமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்கஹால் வந்து மேஜராக எக்ஸ்க்ரீட் ஆகிறது பார்த்திங்கன்னா த்ரூ யூரின் அண்ட் ஆல்சோ த்ரூ லங்ஸ். ஸோ லங்ஸ் மூலிமா சுவாசப்பாதை வழியாக ஆல்கஹால் வந்து வெளியே போகும். அதை தவிர யூரினேஷன் வழியாகவும் வெளியே போகும். ஸோ ஓவரால் வந்து ஆல்கஹால் அதாவது எத்தனாலோட மெட்டபாலிசம் வந்து இதே நீங்கள் மெத்தனால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெத்தனால் வந்து சேம் என்சைம் சேம் தான், ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸு, இந்தாண்ட ஆல்டிஹைட் டீஹைட்ரஜனேஸ். ஆனால் உருவாகக்கூடிய மெட்டபாலைட் வந்து டிஃப்ரெண்ட். மெத்தனால்னால ஃபஸ்ட்டு உருவாகக்கூடியது வந்து ஃபார்மால்டிஹைடு. அதுக்கப்புறம் ஃபார்மால்டிஹைட்லேருந்து ஆல்டிஹைட் டீஹைட்ரஜனேஸ் என்சைம் மூலயமா உருவாகிறது ஃபார்மிக் ஆசிட். இப்படி உருவாக்கக்கூடிய ஃபார்மிக் ஆசிட் வந்து ஒரு டாக்ஸிக் மெட்டபாலைட். அதாவது எத்தனால்லேருந்து உருவாக்கக்கூடிய ஃபைனல் மெட்டபாலைட் வந்து நான் டாக்ஸிக். ஆனால் மெத்தனால்லேருந்து உருவாக்கக்கூடிய ஃபைனல் மெட்டபாலைட் வந்து டாக்ஸிக். இதனால தான் மெத்தனால் எடுத்துக்கிட்டாங்கன்னா பாய்சனிங் ஏற்படுது. எத்தனால் எடுத்துக்கும் போது அந்தளவுக்கு எந்த ஒரு டாக்ஸிக் ப்ராப்பர்ட்டியும் இல்லாததுனால பாய்சனிங் ஏற்படுறது கிடையாது. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஓவரால் இப்போ நம்ம ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த எத்தனாலோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா மேஜராக வந்து 4 மெக்கானிசம் இருக்குது. அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு மெக்கானிசம் என்ன அப்படின்னா எத்தனால் இன்ஹிபிட்ஸ் நிக்கோட்டினிக் அசிடைல் கொலைன் ரிசெப்டார்ஸ். அசிடைல் கொலைன் ரிசெப்டார்ஸ் வந்து 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து நிக்கோட்டினிக், இன்னொன்று மஸ்காரினிக். இதில் மஸ்காரினிக் ரிசெப்டாரை ஆல்கஹால் எதுவும் பண்ணாது. நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸை ஆல்கஹால் வந்து பிளாக் பண்ணுது. இது வந்து ஒரு மெக்கானிசம். இன்னொரு மெக்கானிசம் என்ன அப்படின்னா சிஎன்எஸ் வந்து டிப்ரெஸ் பண்ணுது இல்லையா, அதை எப்படி பண்ணுது அப்படின்னா சிஎன்எஸில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டரான என்எம்டிஏ, அந்த என்எம்டிஏ ஒர்க் ஆகக்கூடிய என்எம்டிஏ ரிசெப்டாரை இது பிளாக் பண்ணுது. ஸோ என்எம்டிஏ வந்து ஒரு எக்ஸிடேட்டரி ரிசெப்டார், எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ அதை பிளாக் பண்ணுறது மூலிமா சிஎன்எஸ் வந்து எக்ஸைட் ஆகாமல் டிப்ரெஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து 2வது மெக்கானிசம். 3வது பார்த்திங்கன்னா செரோட்டானின் ரிசெப்டார்ஸோட ஃபங்க்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். செரோட்டானின் யூஸ்வலி வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா ஒரு ஹாப்பியான ஒரு சென்சேஷன் கிடைக்கும். இதனால தான் யூஃபோரியா உண்டாகுது. ஸோ இது வந்து ஒரு 3வது மெக்கானிசம். 4வது மெக்கானிசம் வந்து எத்தனால் இன்ஃப்ளூயன்ஸ் த பொட்டாசியம் சேனல்ஸ். ஸோ பொட்டாசியம் சேனலை வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ ஓவரால் இந்த 4 தான் வந்து மெக்கானிசம் ஆஃப் எத்தனால். அண்ட் இதுக்கப்புறம் ஃபைனலி தெரப்பியூட்டிக் யூசஸ். அதாவது ஆல்கஹாலை வந்து தெரப்பியூட்டிக்கலி எந்த கண்டிஷனில் இல்லை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து ஆன்டிசெப்டிக் யூஸ். ஆன் டாபிக்கல் அப்ளிகேஷன் எத்தனால் ஆக்ட் அஸ் அ ஆன்டிசெப்டிக் at 70% கான்சன்ட்ரேஷன். அதாவது 70% எத்தனால் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்குது. இதனால் அதை வந்து காமனாக ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணலாம். இது முக்கியமான யூஸ். 2வது எத்தனாலுக்கு வந்து ஆஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதனால் இதை வந்து பெட் சோர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பெட் சோர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னில் வந்து இருக்கக்கூடிய ஸ்பேசஸ்னால இல்லை அங்கே இருக்கக்கூடிய போர்ஸ்னால அந்த இடத்துல வந்து காயம் உண்டாகலாம், இல்லை அந்த இடத்துல வந்து ஆக்னி டெவலப் ஆகலாம். இந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஆல்கஹாலை அந்த இடத்துல ரப் பண்ணாங்க அப்படின்னா அங்கே ஆஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸ்கின்னை ஹார்டன் பண்ணி டைட் பண்ணுது. அதனால் பெட் சோர்ஸ் வந்து வராமல் தடுக்கும். இதுக்கப்புறம் 3வது ஃபீவரில் வந்து ஆல்கஹால் ஸ்பாஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபீவரில் பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஆல்கஹால்னால் அந்த ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணி பாடி டெம்பரேச்சர் வந்து குறைக்க முடியும். ஸோ ஃபீவரில் இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு யூஸ் வந்து இது வந்து அப்படைசராக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுதான் அடுத்த யூஸ், அப்படைட் ஸ்டிமுலண்ட். சாப்பாட்டுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் கம்மியான ஆல்கஹால் வந்து அப்படைசராக எடுத்துக்கலாம். அந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 6 to 10% ஆல்கஹால். அதுவும் வந்து லோ டோஸ் தான், லைக் ஒரு 50 ml அதுக்குள்ளார தான் எடுத்துக்கிட்டால் தான் அந்த அப்படைசர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுக்கப்புறம் ஆல்கஹாலோட ஒரு முக்கியமான யூஸ் இருக்குது, தட் இஸ் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் ஆர் கண்டிஷனில் நர்வ் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நர்வ் பெயினை கம்மி பண்ணுறதுக்கு ஆல்கஹால் இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அதுவும் பர்டிகுலராக எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது
அங்கே இருக்கக்கூடிய நர்வ் டிரான்ஸ்மிஷனை வந்து இது பிளாக் பண்ணுறதுனால சென்சேஷன் லைக் எல்லா டைப் ஆஃப் சென்சேஷன் இன்க்ளூடிங் பெயின், அதனால் பெயினை வந்து குறைக்கிறதுக்கு நியூரால்ஜியா அப்படிங்கிற கண்டிஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் தெரப்பியூட்டிக் யூசஸ் ஆஃப் ஆல்கஹால். இதை தவிர தெரப்பியூட்டிக்கலி ஆல்கஹால் வந்து வேறு எந்த யூஸ்க்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் முன்னாடி வந்து ஆங்ஸைட்டியை கம்மி பண்ணுதுன்னு சொன்னாங்க, முன்னாடி பார்த்துருப்போம். ஆனால் ஆங்ஸைட்டியில் இந்த ட்ரக் வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இதை தவிர ஆல்கஹாலுக்கு பார்த்திங்கன்னா டெரட்டோஜெனிசிட்டி இருக்குது, அதாவது கருவில் இருக்க குழந்தையை போய் பாதிக்கும். அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து ஆல்கஹால் எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தையை பாதித்து ஃபீட்டஸை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி ஃபீட்டஸை பாதிச்சதுன்னா அதுக்கு பேர் ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் குழந்தைக்கு வந்து ஐக்யூ டெவலப்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்காது, அப்புறம் க்ரோத்தும் ப்ராப்பராக இருக்காது, அவங்களோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபேஷியல் அப்நார்மலிட்டிஸ், ஃபேஸ் வந்து நார்மலான ஹியூமன் மாதிரி இல்லாமல் ஃபேஷியல் அப்நார்மலிட்டி உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதனால் குழந்தை வந்து இறந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அபார்ஷன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான் ஓவரால். இப்போ நம்ம எத்தனால் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து மெத்தனால் பற்றி ஆல்ரெடி ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மெத்தனால் வந்து வுட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து தெரப்பியூட்டிக் வேல்யூ கிடையாது. அதாவது இப்போ ஆல்கஹால் வந்து எத்தனால் வந்து தெரப்பியூட்டிக்கலி அப்படைசராக யூஸ் பண்ணுறாங்க, நியூராலஜியால் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி மெத்தனாலுக்கு எதுவுமே கிடையாது, அதை முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். அண்ட் மெத்தனால் வந்து மெட்டபாலிசம் ஆகும்போது அதில் உருவாகக்கூடிய மெட்டபாலைட் வந்து டாக்ஸிக்காக இருக்குது, அதனால் பாய்சனிங் ஏற்படும். அப்படி பாய்சனிங் ஏற்பட்டுச்சுன்னா முக்கியமாக என்னென்ன ஆகும் அப்படின்னா வாமிட்டிங், ஹெட்டேக், வெர்டிகோ, அப்புறம் ஸ்டொமக் பெயின் பயங்கரமாக இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து கண் பார்வை இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரெட்டினல் டேமேஜ். ஈவன் 15 ml ஆஃப் மெத்தனால் இருந்தால் கூட கண் பார்வை போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இதை தவிர ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னால டெத் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தனால் பாய்சனிங் ஆகிடுச்சுன்னா அதில் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மெத்தனால் பாய்சனிங்கில் எத்தனால் வந்து கொடுக்கலாம். அதை தவிர ஆன்டிடோடா ஃபாமிபிசோல் அப்படிங்கிற ட்ரக் கொடுக்கலாம். இதை தவிர ஹீமோடயாலிசிஸ் பண்ணலாம். லைக் பிளட்டில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணுறதுக்கு டயாலிசிஸ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ரிகார்டிங் ஆல்கஹால். என்னென்னா ஆல்கஹால் டிபெண்டன்ஸ். ஆல்கஹால் வந்து ஒரு டிபெண்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி கொண்டது. இதனால் ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை மறுபடியும் எடுத்துக்கணுங்கிற எண்ணம் வரும். இதை தடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ், இதை தடுக்கிறதுக்கு ஒரு ட்ரக் இருக்குது, தட் இஸ் டைசல்ஃபைரம். இந்த டைசல்ஃபைரம் அப்படிங்கிற ட்ரக்கு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைசல்ஃபைரம் ட்ரக் தான் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ். இதை தவிர ஒரு சில ட்ரக்ஸு கூட இந்த ஆல்கஹால் டிபெண்டன்ஸில் ஹெல்ப் பண்ணும். அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நால்ட்ரெக்ஸோன், நால்மிஃபின், ஆண்டென்செட்ரான், அப்புறம் பென்சோடைசபென்ஸ், அப்புறம் கிளானிடின், அப்புறம் ஏகாம்ப்ரோசேட். இந்த மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் வந்து ஆல்கஹால் டிபெண்டன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் நம்ம ஆல்கஹால் பற்றி, அதாவது எத்தனால், மெத்தனால், இது ரெண்டுத்தை பற்றியும் ஆல்மோஸ்ட் 90% வந்து எல்லாமே இந்த வீடியோலேயே பார்த்து முடிச்சிட்டோம். என்கிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸும் கிட்டத்தட்ட இவ்வளோ தான், எல்லாமே வந்து சொல்லி முடிச்சாச்சு. ஸோ ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸில் ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இது மோஸ்ட்லி எக்ஸாம்ஸில் அந்தளவு கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, நம்ம நாலேஜ்க்கும் இது இம்பார்ட்டண்ட். பட் என்னதான் இது எக்ஸாமில் கேட்குறீனாலும் நாளைக்கு ஏதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்னு போகிறீங்கன்னா அங்கே வந்து இந்த ஆல்கஹால் பாய்சனிங் பற்றி கேட்பாங்க, அதில் என்ன ஆன்டிடோட் கொடுக்குறான்னு கேட்பாங்க, இல்லை ஆல்கஹாலோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்க முடியலனாலும் பின்னாடி வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதையும் படிச்சுக்கிறது நல்லது. ஸோ இதில் வேறு ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லா வீடியோஸும் நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட்டுக்குன்னு தனியாக நான் ரெடி பண்ண நோட்ஸ் வந்து புக்காக இப்போ அவைலபிள் இருக்குது. இந்த புக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அனாட்டமி ஃபிசியாலஜி சப்ஜெக்ட்டுக்கும் என்கிட்ட புக் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது எம்ஆர்பி எக்ஸாம் இல்லை ஆர்ஆர்பி எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்மசிஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா, இல்லை ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னாலும் என்கிட்ட 1 மார்க் கொஷின்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது வேணும்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன்.
Until then, bye from Vasant Murugesan.